தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய தேவன் இம்மட்டும் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் மனதில் கொண்டு மறந்து விடாதபடி நினைவு கூர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். வருஷத்தின் துவக்கம் முதல் இந்த முடிவு வரைக்கும் நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய திருச்சபை கடந்த நாட்களை விட இந்த ஆண்டில் அதிகம் மலர்ந்திருக்கிறது. இந்த ஆண்டில் அந்த மொட்டு உரிந்து கொண்டே இருக்கிறது. நம்மவர்களில் அநேகர், அதாவது அங்காங்கு இருந்தவர்கள், தனித்தனியாய் தேவனை ஆராதித்தவர்கள் இந்த ஆண்டில் அநேக ஊழியக்காரர்கள் குடும்பமாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. கர்த்தர் சொன்னார் அல்லவா, இந்த ஆண்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்கப்படும் ஆண்டு என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். இந்த ஆண்டில் இதுவரைக்கும் தேவனுடைய மனிதர்கள் நம்மளோடு சரீரத்தில் ஐக்கியம் இல்லாதிருந்தவர்களெல்லாம் ஐக்கியமாகிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆண்டு மட்டுமல்ல, இந்த ஆண்டிலிருந்து தொடர்ந்து சபை ஒரே சரீரமாக இயங்கும். இது உண்மை. அற்பமான ஆரம்ப காலத்தை எப்பொழுதுமே நினைக்கிறோம். அற்பமான ஆரம்ப காலம் அது மகிமை அடைந்து அன்று இறைவன் சொன்ன, அது அவருடைய உள்ளத்தில் வைத்திருந்த தீர்மானம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது, நிறைவேறப் போகிறது. நாம் எதிர்பார்ப்போம். எப்பொழுதும் இந்த நாளில் தேவபக்தி நிறைந்த உலகத்தில் தேவபக்தி என்றால் என்ன, இப்போ தேவபக்தி என்றால் என்ன என்றே அறியாமல் பல வகையிலும் தேவபக்தி, எல்லா மதத்திலும், கிறிஸ்தவ மதத்திலும் தேவபக்தி என்ற ஒரு வெளிப்படையான தோற்றம் இருக்கிறது. ஆனால் தேவபக்தி என்பது அது மட்டுமல்ல. தேவபக்தி என்பது எப்படி இருக்கணுமா, இந்த உலகம் இருக்கிறது அல்லவா, அது மனிதர்களை கரைப்படுத்தும் உலகம். கரைப்படுத்துவதற்கு அநேக ஏதுக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனபடினால உலகத்தில் வாழ்ந்தாலும் நான் உலகத்தால் கரைபடாதபடி வாழ்வதே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று வேதம் சொல்லுகின்றது. கரை விழுந்த பக்தி அல்ல, சுத்தமான பக்தி. அதான வேதத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்ததிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த ஜாதி தனித்திருக்கும். அங்கே பெந்தெகோஸ்தே நாளில் யூதர்கள் கேட்கும்போது சொன்னதென்றால், நீங்கள் பழைய நிலை விட்டு உலகத்தோடு ஒட்ட ஒழுகி போகிற ஆராதனையோ ஐக்கியமோ பழக்க வழக்கங்களோ உங்களுடைய சிநேகமோ கொடுக்கல் வாங்கலோ எது இருந்தாலும் சரி, அதை விட்டு வேறுபட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். வேறுபாடு தான் அந்த ரட்சிப்பு. அதோடு நாம் கலந்து உறவாடி அவர்களை ரட்சிக்கணும். அங்கேதான் இருக்கிறோம். பெரிய ஆட்கள் கூட நானும் அந்த சபையில் தான் மெம்பர் என்று சொல்லுகிறார்கள் வெளிப்படையாக. தேவனுக்கு மகிமை. அப்படினாலே இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை கரைப்படுத்துகிறது. அது ஒரிஜினல் பக்தி அல்ல. ஆண்டவர் பக்தி உள்ளவர்களைத்தான் தமக்காக இந்த காலத்தில் வேறுபடுத்தி கொண்டிருக்கின்றார். பக்தி உள்ளவர்களை தமக்கென்று தெரிந்து கொள்ளும் காலம் இது. அப்படினால் அந்த பக்தி எப்படி இருக்கணும் என்பதை நாம் சுருக்கமாக கொஞ்சம் பார்த்து விடுவோம். வருஷத்தின் கடைசி நாள் நிறைய புரோக்கர்கள் நமக்கு இருக்கிறது அல்லவா, ஆயத்தப்படணும். வாசிப்போம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தினுடைய பின்பகுதி முழுதுமே வாசித்து விடலாம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். இப்போ கவனிங்க, வாசிங்க. உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. உலகத்தில் தான் வாழ்கின்றோம். உலகத்தில் வாழ்ந்தாலும் அந்த உலகம் என்ன செய்யக்கூடாது, நம்ம கரைபிடித்து விடக்கூடாது.
அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த வகையிலும் கரைபிடித்து விடக்கூடாது. வழக்கமோ எதுவோ அது கரைபிடித்து எங்கேயாவது போயிட்டு வந்து அந்த மாடல் அந்த பேச நம்மள வந்துடக்கூடாது. அந்த நிலை நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எப்பொழுதும் ஒன்று போல் இருக்கணும். இந்த பக்தி எப்படி இருக்கணும் என்றால் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தால் கரைவிடாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எல்லாரும் அறிந்த உண்மைதானே. அதாவது தாமரை செடி எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் தண்ணீரில் தான் வாழும். முட்டளவு தண்ணி இருக்கும்போது அந்த தாமரை தண்ணிக்கு மேலே தான் நடக்கும். தண்ணி பெருகி கழுத்தளவுக்கு தலைக்கு மேலே வந்தாலும் தண்ணிக்கு மேலே தான் மிதக்கும். தண்ணி பெருக தாமரை பண்ணு தண்ணிக்குள்ளே ஒன்றாக ஐக்கியப்பட்டுறாது. அது தண்ணிக்கு மேலே தான் அது வளரும். தண்ணி உயர்ந்தா அது உயர்ந்துடும். இதே வண்ணமாக உலகத்தில் வாழுகின்றோம். உலகத்தில் மூழ்கி விடக்கூடாது. உலகம் நம்மை கரைப்படுத்தி விடக்கூடாது. கரைபடாத ஒரு பக்தி, கரைபடாத ஒரு ஜீவியத்தை உண்டு பண்ணத்தான் சபையை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நினைக்கலாம் சில சபைக்குள்ள இருந்து அங்கேயே தான் பெரிய கூட்டம், அங்கேயே ஆராதனை அங்கே இருக்குது. அதை சரியாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றால் திருச்சபை என்றால் என்ன? ஒருவேளை இன்றைக்கு எல்லாரிடத்தில் அது காண முடியாமல் இருக்கலாம், ஆனால் இருக்கும். அந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. பூமியிலே வாழ்ந்தாலும் எவ்வளவு ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் இங்கேயே போட்டு விட்டு தான் போகிறான். ஒன்றை கொண்டு போகிறது இல்லை. நம்முடைய பரிசுத்தவான் வாழ்ந்தார். அவர் ஆரம்பத்தில் மிகவும் துன்பத்தை அனுபவித்தார். கர்த்தருடைய வார்த்தையே அவர் படித்திருந்தார். மிகவும் துன்பப்பட்டார் ரொம்ப. நானும் சேர்ந்துதான். ஆனால் அவருக்கு குடும்பம் உண்டு, பிள்ளைகள் உண்டு, சின்ன இதன் மத்தியிலேயும் அவருடைய நோக்கமெல்லாம் அதுவாகத்தான் இருந்தது. அவர் அப்புறம் இருக்க கோடிக்கணக்காக அவருடைய கையில் செல்வங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கார். தனக்கென்றோ பிள்ளைகளுக்கென்றோ உலகத்தால் அவர் கரைபடவில்லை. அல்லேலூயா. சேர்த்து வைக்கவில்லை. அவருடைய கையில் ஒரு பைபிளும் பேக் இருந்தது. அது இங்கே தான் வச்சுட்டு போயிட்டார். போகும்போது இங்கிருந்து தான் அப்படி போயிட்டார் பரலோகத்துக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு வழிகாட்டிகள் அப்படி வாழ்ந்தார்களா என்பதை நீங்கள் கவனியுங்கள். சொல்லுகிறதா செய்கிறார்களா, அப்படி வாழுகின்றார்களா எனது கடைசி காலத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவனுக்கு மகிமை. உங்களுக்கு சொல்லுகின்றோம், உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தால் கரைபடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அன்று முதற்கொண்டு இந்த போதனையை கேட்ட அந்த நாளில் இருந்து அவர்கள் அப்போஸ்தலர்களோடு புதிய ஏற்பாட்டு சபை அன்றுதான் உருவானது. என்னைக்கு பரிசுத்த ஆவி என்று ஊற்றப்பட்டதோ அன்றுதான் புதிய ஏற்பாட்டு சபை எழுப்பியது. அந்த சபையோடு அவர்கள் சேர்ந்து அவர்கள் அந்த கரைபடாத வாழ்க்கையை, அதுக்குரிய உபதேசத்தை அங்கே பெற்றுக்கொண்டார்கள் என்று திருவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த ஆவிக்குரிய பார்வையை நாம் அதிகமாக நம்மளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அது நமக்கு நன்மையாக இல்லை. எலிசா தீர்க்கதரிசி இங்கே மலைக்குள்ள குகையில தான் இருக்கிறார். அவருக்கு அடுத்த தேசத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னெல்லாம் இங்கே தெரியும். டெலிவிஷன் மாதிரி அங்கேருந்து பார்த்து கொண்டே இருப்பார். இந்த தேசத்திற்கு தீமை செய்ய அங்கே ராஜா நினைக்கிறான் என்றால் உடனே நீங்கள் சொல்லிடுவார், இந்த இடத்துல இப்படி பார்த்துக்க, இந்த இடத்துல வந்து பானை இறங்க போகிறான். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அவரோடு ஒரு மனிதன் இருந்தார். அவர் பேர் கேயாஸ். எலிசா தீர்க்கதரிசிக்கு பணிவிடைக்காரனாக. ஆனால் அந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய அனுபவம் என்ன, அவர் எங்கே இருக்கிறார், அவருடைய தன்மை என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்று அவன் அறியவில்லை. படைகள் வந்து நிற்கிறது எலிசா பிடிப்பதற்கு. அவன் ஓடி வருகிறான், அலறிக்கொண்டு. வெளியே போனான், உள்ள ஓடி வர்றான். என்னப்பா என்று கேட்டால், நம்மை பிடிக்க படைகள் சீரியா தேசத்திலிருந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி, நீர் அங்கே நடக்கிற காரியத்தை இங்கே சொல்லுகிறீர் என்று அவன் கேள்விப்பட்டு உண்மை கொண்டு வர்றான். வந்திருக்கிறான் பெரிய படைகளை. அவர் என்ன சொன்னார், அவர்களோடு இருக்கிற பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்முடைய கண் பிரகாசம் எங்கே இருக்கிறோம், நம்முடைய நோக்கம், திருச்சபையுடைய நோக்கம் என்ன என்க தெரியாத வரைக்கும் எத்தனை வருஷம் பெரியவரோ சிறியவரோ யாராக இருந்தாலும் சரி, அறியாதவர் என்று ஒரு நாள் பாதிக்கும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். அப்போ அவர் பார்த்த ஆர்வனுக்கு சொல்லி உலக வைக்க முடியாது.
ஆனபடினால இவனுடைய ஞானக்கண், இவனுடைய தெய்வீக ஆவிக்குரிய கண் என்ன திறக்கலை. ஆனபடினால ஒரு ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, நீர் எனக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பை இவன் அறியும்படி இவன் கண்ணை திறந்து விடும். அப்பதான் பார்க்கிறேன், அப்பா ஐயா, இங்கே அவனை கொண்டு வந்திருக்கிற மாம்சப்பட இங்கே நிற்கிறது, நமக்கு நிற்கிறது ஆண்டவருடைய படைகள் வந்து நிற்கிறதே ஆவிக்குரிய படை என்று புலம்பினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பார்க்கிறது மாம்ச கண்ணிலே காணுகிறது அல்ல, நாம் இன்று அறிகிற காரியம் பக்தி. இந்த பக்தியிலே ஒரு பலன் உண்டு என்றும் வேதம் சொல்கிறது. நான் சொல்கிறேன், தேவனுக்கு மகிமை. ஒரிஜினல் தேவபக்தி யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு தேவ பலன் அங்கே இருக்கும். அந்த பலன், அந்த தேவபக்தியுடையவர்களுக்கு ஒரிஜினல் தேவபக்தி எந்த சூழ்நிலையிலையும் உலகத்தால் கரைவன். இன்றைக்கு பாசிங்கனாலா விருந்தினர் வீட்டுக்கு போயிருக்கிறோம், சாப்பிடுங்க, இன்றைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க, பல வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறீங்க சாப்பிட்றேன் என்று சொன்னால் அதில் தானே பார்க்கிறேன். அதை நான் மீறிட்டேன்னா கரைப்பட்டாச்சு. அறிக்கை செய்துக்கலாம், உபதேசம் இருக்குது, அறிக்கை செய்துக்கலாம. அடிக்கடி சொல்லுகிற காரியம் இதுதான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு பாருங்க, கரை திரை, கரை திரை இல்லாத மகிமையுள்ள ஒரு சபையை அவருக்கு முன்னால் நிறுத்திக் கொள்வதற்காகத்தான் ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தது அதுக்காக தான். பெரிய கூட்டத்தை உண்டாக்கல, இப்படி ஒரு கூட்டத்தை. தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அதாவது கரை, நான் பாவரிக்கை செய்யும்போது கரை நீக்கப்படுகின்றது. கரை நீக்கப்பட்ட பிறகு துணியெல்லாம் அலசி வாஷ் பண்ணி காய போட்டு பார்த்தீங்கன்னா அது இருந்த இடத்துல ஒரு திரை, ஒரு நிழல் மாதிரி ஒரு அடையாளங்காக இருக்கும். கரை போயிட்டு இப்போ திரை இருக்கு. கரை திரை, இந்த திரையும் அகற்றப்படணும். மணவாட்டி அதாவது பூரண வடிவுள்ளவள், பூரண அழகு உள்ளவள், பழுது ஒன்றும் இல்லை. நம்ம எந்த பழுதும் இல்லாமல் இருக்க வைக்கிறது தான் இந்த சபை. அதனால சில வேளையில் கட்டட பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, சில வேளையில் காலில் குத்துற முன்னே எடுக்கும்போது வலிக்கும் அல்லவா, அப்படி போல இருக்கும். நீங்கள் ஒரு காலத்தில் சிந்திப்பீங்க, அந்த ஆள் சொன்னார் சரியாக தானே இருக்குது என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்களை தேறினவர்களாக அப்போஸ்தலன் சொன்னது போல கிறிஸ்தவ ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக மணவாட்டியாக நியமிக்க நான் என்ன கொண்டிருக்கேன், தேவ வைராக்கியமான இந்த கிராமத்தில் எனக்கு தெரியும், இந்த சின்ன பிள்ளைகளுக்கு உடம்பெல்லாம் புண்ணு முடியுமா இருக்கும். அப்போ அம்மாமாருக்கு தானே அந்த பிள்ளைகள் மேலே ரொம்ப வளர்த்துடுகிற வரைக்கும் அப்பா அம்மாருக்கு இல்லைன்றெல்லாம் அவர்கள் உழைத்து கொண்டு போடுவார்கள். பிள்ளைகளை கவனிக்கிறதெல்லாம் இவர்கள். ஆனப்படினால அந்த பிள்ளைகள் சுகமாக இருக்கு. என்ன சொல்லுவாங்க, சேக்கா அது இந்த குப்பமேனியெல்லாம் இதுகளை அரைச்சி போட்டு அந்த பிள்ளை அங்கே எங்கள் ஊர் கிணறுல எல்லாம் அதே ஒரே கிணறு தான் தண்ணி எடுக்கிறது குளிக்கிறது எல்லாம் அங்கே தான் எல்லோரும். அதனால் அங்கே போட்டு தேய்ப்பாங்க, எல்லோரும் கிடந்து துடிச்சு. அதனால் அந்த பிள்ளைகளை என்ன நினைக்கும், அப்பா நீங்கள் குளிப்பாட்டி விடுங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்துது, வேண்டாம், அது ரொம்ப துன்பப்படுத்துது, வேண்டாம். ஆனால் அப்படினால நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றி தொடச்சி விட்றீங்க. அப்படி அம்மாவுக்கு என்னன்னா அந்த பிள்ளை சுகமாகி நல்ல தேக ஆரோக்கியமுள்ள பிள்ளையாக வளரணுமே என்ற கவலை யாருக்கு உண்டு? அப்பா போய் கட்டி கொண்டு, அப்பா நீங்கள் தான் அன்பு உள்ளவங்க, நீங்கள் குளிப்பாட்டுங்கப்பா, தலையில் ஊற்றி விட்டுருங்க அப்படின்னு கேட்டீங்களா? இது கிராமத்தில் நடந்த காரியம், நாங்கள் வளர்ந்தவங்க. அப்படினால் இந்த நாளில் அருமையானவர்களே, இங்கே உங்களை பற்றிய காரியம் என்ன? கிறிஸ்து வரப்போகிறார், அவருக்கு சபை மணவாட்டி ஆகணும். அதற்கு நாம் கரைகளை போக்கிக் கொண்டே இருக்கிறோம். ஏதாவது பாவந்துட்டு அறிக்கை செய்கிறோம், திரையும் அகற்றப்படணும். உலகத்தால் கரைபடாதது, உலகத்தால் கரைபடாதது பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தி, அப்படி ஒரு பக்தி இருக்கிறது அல்லவா? அந்த பக்தி நம்மிலே வர வேண்டும். சாத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்க வந்திருக்கிறார் என்று அறிந்து அவரை கரைப்படுத்தலாமா என்று சுற்றி அலைந்தான்.
ஒரு நாள் ஒரு பெரிய உப்பரிகையின் மேலே உயர்ந்த இடத்தில் விட்டு உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவருக்கு காண்பித்தான். உலகத்தையும் அதனுடைய மகிமையும். உலகத்தில் ஒரு மகிமை இருக்கு. ஆனால் அப்படினால அந்த மகிமையின் மேல் தான் மனிதனுக்கு இழுப்பு அடிக்கடி வருகிறது. தேவனை ஆராதித்தாலும் தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் பரலோகத்துக்கு போகணும் என்ற ஆர்வம் இருந்தாலும் உலகம் அடிக்கடி இழுப்பு, அதில் கரைபட்டு போகிறாங்க. கரைபட்டு போய் அந்த ஒரிஜினல் பக்தி இல்லாமல் போய்விடுகின்றது. ஆனபடினால் அன்பானவர்களே, இயேசு சுவாமிகிட்ட வந்தோம் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் வசனங்களை வாசிப்போம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் ஆண்டவருக்கு இந்த உலகத்தை முழுவதும் அவருக்கு காண்பித்து வாசிக்க உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். உலகத்தால் கரைப்படுத்துவதற்கு அவர் சுற்றுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் அப்படி ஏற்பட்டது என்றால், அவரை பின்பற்றுகின்ற அவர் மேல் அதாவது ஒரிஜினல் பக்தி வைராக்கியம் வைத்திருக்கிறவர்களை கரைப்படுத்த அவன் செய்வான். உயர்ந்த இடத்தில் அப்படி உயர்த்துவான். உயர்த்தி அதாவது படிப்பில் உயர்த்துவான், வேலை ஸ்தலத்தில் உயர்த்துவான், பணத்தில் உயர்த்து ஏன்னா அவன் தானே இந்த இதெல்லாம் தடுக்கிறது. எனது ராஜ்யம் ஆதாம் என்று மீறுதலே செய்தாரோ அன்று அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இங்கே சாத்தானுடைய கைக்கு போயிட்டு என்று நாம் காணுகின்றோம். அதை என்ன வாங்கவில்லை, அதை என்ன பறிக்கப் போகிறார். டைம் ஒரு நீதி உள்ளவர் அல்லவா, ஒரு டைம் வைத்திருக்கிறார். ஆனபடியினால் அதாவது இவர் சிலுவையில் மரித்தால் அதாவது உலக மக்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிடும். அந்த கரையில்லாத ஒரு வாழ்க்கை அடைந்து விடுவார்கள். நாம் எங்கேருந்து தள்ளைப்பட்டோமோ அந்த மேன்மைக்கு இவர்கள் போய்விடுவார்கள் என்று எண்ணி கரைப்படுத்த பிரயாசப்படுகிறார். இல்லையா? வேறு ஒன்றுமல்ல. வெறும் உலகத்தை ராட்சியத்தை காட்டவில்லை. என்ன காட்டின? உலகத்தினுடைய ராட்சியத்தையும் அதனுடைய மகிமையையும் அதனுடைய செல்வாக்கு நிறைய என்னென்னலாம் கிடைக்கும், அது கிடைக்கும், இந்த மேன்மை கிடைக்கும் என்று காட்டுகிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? அதுக்கு ஒரு நிபந்தனை வைத்தா என்ன பணிந்து கொள்ளும்? இதெல்லாம் உமக்கு தந்தேன், அப்பாலை போ சாத்தானே என்று அவனை விரட்டினார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த கரை, இந்த ஒரிஜினல் பக்தி வேணும் என்றால் சத்துரு எவ்வகையிலும் வருவார். என்னுடைய பாஸ்டருக்கு எத்தனையோ பேர் வந்து ஆலோசனை கொடுத்தாங்க. ஐயா, நீங்கள் இப்படி ஏன் கஷ்டப்படுறீங்க, இந்த முறையை கையாடுங்க, ஏராளமான பணம் உங்களுக்கு வரும், ஏராளமான கோயில் கட்டலாம், இது கட்டலாம், எல்லாமே நீங்கள் செய்யலாமே, உங்களுக்கு இருக்க ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, நான் அதற்கு ஏற்பாடு பண்ணுகிறேன் என்று எத்தனை பேர் வந்தார்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய கிருபைகளை வைத்து கொண்டு ஏன் இப்படி கஷ்டப்படணும் என்று கேட்டார். அவர்களுக்கு என்ன ஆலோசனை? நாங்கள் பணம் சம்பாதிக்க வரவில்லை, பெரிய கூட்டத்தை திரட்ட வரவில்லை, புதிய எருசலேமை கட்டுவதற்காக வந்திருக்கின்றோம். அல்லேலூயா. புதிய எருசலேம், அல்லேலூயா, அது மகிமையடைந்த சபையாக இறங்கி வர கண்டேன். அல்லேலூயா. ஏறிவா மேலே, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி உனக்கு நான் காட்டுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் எதை காட்டினார்? சாத்தான் எதை காட்டினான்? சாத்தான் உலகத்தினுடைய மகிமையை காண்பித்து கரைப்படுத்த அலையிறான். ஆண்டவர் எதை காட்டுறார்? மேலே ஏறிவா, ஆவிக்குரியத்தில் ஸ்டெப் ஏறி மேலே வா, நீ இருக்கிற இடம் எது என்று நான் உனக்கு காட்டுவேன். மேலே ஏறினார். மேலே ஏறி பார்க்கும்போது மேலே இருந்து மகிமையடைந்த எருசலேம் தன் மணவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது போல இறங்கி வர கண்டேன். இங்கே கரைகளை திரைகளை நீக்கும் சத்தியம், அதற்குரிய வல்லமை நாம கொஞ்சம் பேரா இருக்கலாம், ஆனால் இது தேவனுடைய பாடி. ஆனபடியினால் அவன் அப்படி செய்தான். ஆண்டவர் இப்படி காண்பித்தார். ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகளை அதனுடைய கண்கள் நாளுக்கு நாள் பிரகாசிக்கணும். ஆவிக்குரிய கண் பிரகாசம் கொஞ்சம் திறந்திருக்கு, சிலருக்கு நல்லா பிரகாசிக்கலை. ஆண்டவருடைய கிருடனுடைய கண்ணை தொட்டார். பார், ஏறிட்டு பாரு. பார்க்கும்போது என்ன பார்க்கிறாய்? இது நடக்கிற மனிதர்கள்லாம் மரங்களை போல பார்க்கிறாங்க. அப்படியா? என்ன இருக்காது. இப்போ எல்லாவற்றையும் தெளிவாய் பார்க்கிறேன், இருக்கிறவனமாய் பார்க்கிறேன்
என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது இருக்கட்டும், தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் சாத்தான் என்னத்தை காட்டுவான்? உலகத்தின் ராட்சியத்தையும் அதனுடைய மகிமையையும் காட்டுவான். மோசைக்கு ஒரு வாழ்வு வந்தது. அவர் நதியிலே போடுவதற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன். அவரை பார்வோனுடைய குமாரத்தை கொண்டு போய் மோசனுடைய தாயை தமக்கிட்ட கொடுத்து தாயாரை வளர்த்தார்கள். வளர்க்கும் நற்போதனை கொடுத்திருந்தார்கள். அவர் நல்ல போதனை கொடுத்திருந்தார்கள். அவருடைய உள்ளத்தில் வளர வளர, அந்த விசுவாசம் வளர 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 அவருக்கு என்ன உண்டாயிட்டு பாருங்க, அவருக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அவருக்கு பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்ற ஒரு பட்டம் அடுத்து வருகிறது. அடுத்தால ராட்சத்தை ஆளும் அந்த அதிகாரம் அவருக்கு வருகின்றது. வரும்போது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அங்கே அந்த அரண்மனையில் உண்டு. ஒரு மனிதனை கரைபிடித்துவதற்கு என்னென்ன உண்டோ, இவர் உயர்த்தப்பட்டு விட்டார் என்றால், ராஜாவாகிவிட்டால் எல்லாம் அவர் தான் அனுபவிக்கணும், எல்லாம் அவருக்கு தானே அவர் இஷ்டம், எப்படியும் செய்யலாம். அந்த கரைபடுத்துகிற இங்கே இருக்கிறது. அவர் ஒரு நாள் தீர்மானம் பண்ணினார், எப்படி செய்வது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ராட்சியம், நித்திய ராட்சியம் இருக்கிறது. என்றென்னும் மகிழக்கூடிய ஒரு மகிழ்மை உள்ள வாழ்வு இருக்கிறது. ஆனால் இந்த சொற்பகால அற்பகால வாழ்க்கையில் உண்டான இந்த மகிமையை அனுபவித்து கரைபட்டு அதுக்குரிய தண்டனைக்கு போகவா, இல்லை அதை அடையவா என்று எண்ணி அவர் இப்படி செய்தார் என்று எபிரேய நிருபகர்த்தா எழுதும்போது இப்படி அவர் எழுதுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்ப்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது தாய் சொன்ன அந்த உபதேசம், அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அவர் அதை விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தில் அவர் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, இப்போ அவர் அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. என்ன, பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகனுக்கு தான் நாட்டை ஆளும் அந்த ராஜ பதவி கொடுக்கப்பட போகின்றது. அப்படினால பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினார். இந்த பொக்கிஷம், இந்த உலகத்தினுடைய இன்பம், உலகத்தினுடைய மேன்மை, இவைகளை அனுபவிக்கவா? தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காக துன்பங்களை அனுபவிக்கிறார்களே, அப்படியாகவா என்று அவர் எண்ணி, அதாவது அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தன்னை கரைபிடித்துக் கொள்ள தன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன என்பது அவன் அறிந்திருந்தபடியினால் அதை நாம் நஷ்டப்படுத்தவா எப்படி? கடைசியில் தீர்மானம் பண்ணினார், இந்த உலகத்தால் நான் கரைபட மாட்டேன், அனித்தியமான பாவ சந்தோஷத்தை, இன்பத்தை அனுபவிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் எகிப்தோடு வெளியேறினார். வெளியேறி எங்கே போனார்? என்ன உத்தியோகம்? ஆடு மேய்க்கிற தொழில். 40 வருஷம் ஆடு மேய்த்தார். தன்னை கரைபடுத்தக் கூடாது என்று பரிசுத்தவான்கள் இளம் வயதிலேயே அப்படி இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை விடவில்லை. அவரை கர்த்தராகிய தேவன் தெரிந்து கொண்டார். என்னுடைய தாசனாகிய மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ள ஒரு மனிதன் என்று கண்டு அனைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக ஆக்கிவிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, பக்தி என்பது இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் போதுமானது. பக்தி என்றால் பண்டாரமாய் போற மாட்டாங்க. பக்தி என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்தில் கீழ்நிலைக்கு போய்விட மாட்டார்கள். தேவ பக்தி அவர்களை உன்னத நிலைக்கு கொண்டு போகும். அந்த தேவ பக்தியை நாம் அடைய வேண்டும். இப்ப பக்தியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் அதாவது உலகத்தால் அடிக்கடி கரைபட்டு அறிக்கை
செய்கிறோம் அல்லவா? அந்த நிலை நம்மளே இருக்கக்கூடாது. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் உங்களுக்கு நான் சொல்லுகிறது அதுதான். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி வைப்பதற்கு அவர் ஜீவனை கொடுக்கவில்லை, நம்மை அவரை போல் மாற்றுவதற்காகத்தான், எந்த பழுதுமில்லாமல் பூரணத்துகிறாராய் நடத்துவதற்காகத்தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். கேட்கின்ற வார்த்தைகளை மனதில் உட்கொள்ளுவோம். ஆட்டுக்குட்டியாருடைய மனைவி அவள் மேலிருந்து இறங்கி வந்தால் அவள் தான் எருசலேம். அவள் பூரணமாக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்டேஜ் அவளில் இருந்தது என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமது அன்பினால நிலைக்கமை கொண்டு வந்திருக்கின்றார். வாரந்தோறும் கூடி வரும்போதெல்லாம் பாவரிக்கு செய்கிறோம் பாருங்க. அதுபடியால் அடிக்கடி நாம் இன்னும் நம்மை கரைப்படுத்துகிறோம். கரையினால் உண்டான திரை நம்மில் இருக்கு என்பதை மறந்துவிட வேண்டாம். அதுபடியால் அடுத்த வருஷத்துக்குள் போகிறோம். போகும்போது இதையும் இந்த அனுபவத்தோடு போகக்கூடாது. இந்த வருடத்தில் என்னென்ன காரியங்களில் நாம் கரைப்பட்டோமோ, தோல்வி அடைந்திருக்கிறோம் அறிந்தவர் விடுதலை பெற பிரயாசப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த சத்தியம் உங்களுக்கு தரப்படுகிறது. நான் இன்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தேவன் தந்த வார்த்தை இது. தேவனுக்கு மகிமை. அவருடைய சமூகத்தில் இருந்துதான் உங்களுக்கு தருகின்றோம். நீங்கள் இதை கவனமாய் கேட்பீர்கள் என்றால், தவறி விழுந்து விடாதபடி காப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அப்படி ஆகிவிடும். உங்களுடைய வாழ்க்கை வரும் காலத்தில், வரும் வருஷத்தில் அப்படி ஆக வேண்டும். பழைய ஜென்ம குணங்களை வருஷம் காட்டுகிறவர்களாக இருந்தால் அடைய முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆவென்று திறக்கிறேன் என்று பக்தன் சொல்கிறார் அல்லவா? அப்படினால அந்த பெரிய 100க்கு அதிபதி சொன்னான் ஒரு வார்த்தை அவன் அவ்வளவு தெரிஞ்சிருக்கான். 100க்கு பெரிய சேனைக்கு தலைவன் அவன். இதே இயேசுவை பற்றி இப்படி அறிந்திருக்கிறான். அவருடைய கூட்டத்துக்கோ அவருடைய வரதுக்கு அவருக்கு வாய்ப்பு டைம் இருக்காது. அவரை பற்றி அறிந்திருக்கிறான். அப்படினால அற்புதம் செய்கிறார், மருத்துவர் எழுப்புறார், பெரிய பெரிய காரியமெல்லாம் செய்கிறார். ஒரு நாள் அவருடைய வேலைக்காரன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவனுக்கு அந்த விசுவாசத்தை பாருங்க. மோசேயுடைய விசுவாசம் வளர்ந்தது போல கேள்விப்பட்ட விசுவாசம், அந்த விசுவாசம் அவனில் வளர்ந்து அவன் ஒரு நாள் ஆண்டவரை பார்க்க, ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் இப்படி இருக்கிறான், தயவு செய். அப்போ ஆண்டவர் இவனுடைய விசுவாசத்தை பார்த்துட்டு, நான் வர்றப்பா வீட்டுக்கு வந்து அவனை நான் சோமாக்கிறேன். அவன் அதுலேயும் அவருக்கு எவ்வளோ கனம் கொடுக்குறான் பாருங்க. அவர் கடவுள், அவர் தேவன், அவ்வளோ வல்லமை உள்ளவர். அவர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லையே. அவர் 100 பெரியவங்களாவில் தான் இருப்பான், பெரிய தகுதிக்குரியவனாக தான் இருப்பான். அவன் சொல்கிறான் இல்லையா, தகுதின்னு சொல்கிறான். ஆண்டவரே நீ ஒரு வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் இல்லை, ஆனால் என்னுடைய தகுதி உலக பிரகாரமாக ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான், இதை செய்ய என்றால் உடனே செய்கிறான். அந்த அதிகாரம் எனக்கு இருந்தாலும் நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதியல். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி, எனக்கு விசுவாசம் இருக்கிறது, ஒரு வார்த்தை சொல்ல என்னுடைய வேலைக்காரன் அப்பொழுதே சோமாயிடுவான். விசுவாசத்தை கண்டு கர்த்தர் சொன்னார். பின்னிட்டு பார்த்து சொன்னார், இஸ்ரவேலர்களுக்குள் இப்படிப்பட்ட அதிகாரம் லட்சக்கணக்கான பேர் என்னை பின்பற்றுகின்றார்களே, இவர்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லையே. என்னை பற்றிய அறிவு, நான் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எவ்வளோ பெரியது என்கிறத இவன் அறிந்த அளவுக்கு என்னை பின்பற்றுகிற மக்கள் தெரிந்து கொள்ளவில்லையே என்று வருத்தப்பட்டார். அப்படியே சொன்னார் சோமாக. இப்பொழுதே அதே நேரத்தில் சோமானார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நமக்கு தருகிற வார்த்தை கவனிங்கள். நாம் கரைபடாத ஒரு தேவபக்தியுடையவர்களாய் இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த தேவபக்தி உடையவர்களிடத்தில் ஒரு பலன் உண்டு, அந்த பலன் உண்டு. இன்று அந்த பலனை மறுதலித்து வாழ்க்கையில் எப்படியோ எல்லாம் நடந்து கொண்டு வெளியே வேஷத்தை, தேவபக்தியின் வேஷத்தை போட்டுக்கிறாங்க. பார்த்தால் அவ்வளவு ஒரு பக்திமான்கள் போல அவர்களை பார்த்தா இருக்கும். உடை எல்லாம் போட்டு அவ்வளவுதான்
அவருடைய வார்த்தை எல்லாம் அந்த தேவபக்தி நிறைந்ததாக இருக்கும். அதை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அதாவது இந்த ஜனங்கள் அதாவது இப்படி இருக்கிறார், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு பலனை மறுதளிக்கிறார்கள். இப்படிப்பட்ட இடத்துல தேவ பலன் இருக்காது. ஆனபடினால அவர்கள் படிக்கிறார்கள். அந்த பட்டம் இந்த பட்டம் அந்த பட்டம் இந்த பட்டம்லாம் படித்து அழகாக பூஜை பண்ணுகிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். கேட்கிறவர்கள் கூட்டமாக மக்கள் குவிவார்கள். காரியம் என்ன என்றால் ஒன்று இருக்காது. ஆனபடினால் இன்று சொல்லுகிற காரியம் என்ன, தீமோத்தேயுக்கு நிறுவனம் எழுதும் போது அப்போஸ்தலன் இப்படி எழுதினார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் வாசிக்கும் போது, இவ்வளவு பாவத்தையும் செய்து கொண்டு இவ்வளவையும் உள்ளத்தில் வைத்து கொண்டு, அதாவது வெள்ளை துணியோடு பைபிளோடு ஆலயத்துக்கு வருவது வேஷம் என்று அவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் வைக்காது, உன்னையும் அது பிடிக்கும், ஆனபடினா இவர்களை விட்டு நீ வேறுபடு என்றும் சொல்லுகின்றார். ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? எல்லாமே தோற்றத்தை பார்த்து பேச்சை பார்த்து நம்புகிறது அல்ல. கிரியைகள் என்ன, கிரியைகள் என்ன? இந்த வருடம் முழுவதும் எத்தனை பிரசங்கம், இந்த வருடம் முழுவதும் எத்தனை ஆலோசனை நமக்கும் தரப்பட்டிருக்கிறது. இன்னும் நாம் பழையவைகளில் சிலவற்றை வைத்து தான் இருக்கிறோமா? அது வேண்டாம் என்று தள்ளிவிட்டோமா? கிறிஸ்துவ கூட இருந்தால் எப்படி இருப்பான் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. கொஞ்சம் புதிதாகவும் பழையது கொஞ்சமும் இருக்கும்டா இல்லை. கிறிஸ்துவ இருந்தால் புது சிருஷ்டியாக, புது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாயின. அதான் கிறிஸ்துவ உள்ள இருக்கிறது. அந்த பக்தி தான் என்று வேணும், அந்த பக்தி தான் வேணும். நாம் குறைவுடையவர்கள் தான் விடுதலை பெற பிரயாசப்படணும் அல்லவா? விடுதலை பெறணுமே, இன்னும் நம்முடைய பழைய ஜென்ம குணங்கள் இருக்கிறதே என்று கவலைப்படுங்கள். இயேசு எப்பொழுது வருவார் என்று தெரியாது, எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஆனபடினால புதிய எருசலேம், நான் புதிய எருசலேம் தான் என்று சொன்னாலும் தெரியாது அரியன் என்று சொல்லிவிடுவார். புதிய எருசலேமுக்குள்ளே மெம்பராக இருக்கிறது அல்ல, அங்கே கொடுக்கிற ஆலோசனை என்றால் கரைதிரை இல்லாத ஒரு பக்தியை நாம் அடைய வேண்டும் என்று புதிய எருசலேமினுடைய ஆலோசனை வழிநடத்துதல். அப்படினால்தான் திருவிருந்துக்கு ஒரு அருமையான சத்தியம் வைத்திருக்கு. பார்த்தீங்களா? திருவிருந்து எடுக்க போறவங்க எழும்பி தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக குற்றமற்ற மனச்சாட்சியுடையவராக இருக்கிறபடியால் எனக்கு திருவிருந்து கொடுங்க. எனக்காக பாவத்தில் சம்பந்தப்பட்டவர் அல்ல, நீங்க உங்க வார்த்தையை வச்சுதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய போதனை எல்லாம் கொடுத்தாச்சு. என்னுடைய குற்றமற்றவர்களாக இருக்க கடவுள்கிட்ட குற்றமற்றவர்களாகவும் மனிதனிடத்தில் குற்றம் உள்ளவர்கள் அப்படி அல்ல. தேவனிடத்தில் சிறையாக அனுபவித்தால் மனிதனிடத்தில் அன்புதான். மனிதனிடத்தில் அன்பா இருக்க மாட்டேன், தேவனிடத்தில் மட்டும் அன்பாரு. அது வேற இடம் கொடுக்கல. முடியுமா? இப்ப வாசிங்க, இதை வாசித்து விடுங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், அந்த காலத்தில் தாய் தகப்பனை கவனிக்காதவர்களாக இருப்பார்கள். நன்றி அறியாதவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும். சுபாவத்தில் மனிதனுக்கு ஒரு அன்பு உண்டு, அந்த சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணக்கம் இல்லாதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும்
நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியவர்களாய் இருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை இப்போ இவ்வளவு வைத்துக் கொண்டு அடுத்து என்ன, ஞாயிற்றுக்கிழமை என்ன, தேவபக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகினால் நீயும் கரைபடாமல் இருப்பாய். இப்படிப்பட்டவர்களோடு நீ தொடர்பு வைத்தால் உன்னையும் கரைப்படுத்தி போடும். அவைகளை பார்த்து நீ கரைபட்டு போய்விடுவாய். இவ்வளவு இல்லாவிட்டாலும் இதில் கொஞ்சமாவது இருந்தாலும் அது நம்முடைய ஆத்மா பக்தியை கரைப்படுத்துகிற ஒன்று. நாம் எவ்வளவுதான் தோற்றத்தில் தேவபக்தி போல, தேவ மகனை போல, மகளை போல நாம் தோற்றத்தில் காட்சி அளித்தாலும் நம்முடைய உள்ளான மனிதனில் இவைகளில் ஒரு சில அநேகம் நம்மள இருக்குமானால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நம்மை கரைபிடித்து போடும். அப்படினால் உலகம், இது உலகத்திலிருந்து வருகிறவைகள், இதெல்லாம் உலகத்திலிருந்து வருகிறவைகள். உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசற்ற அன்பு, மாசில்லாத தூய்மையான பக்தி. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வருகிற 2-3 நாள் தான் இருக்கிறது. புதிய வருடம் நமக்கு ஒரு வயதும் கூடுகிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் நாம் இப்போவே இவைகளை சிந்திப்போம். மனதில் குறிப்பிடுங்கள், எங்கேயும் அது விட்டு போகாது. குறிப்பிடுத்து அதை அடிக்கடி தியானம் செய்யுங்கள். ஒரு பரிசுத்தவான் சொன்னார், நான் இந்த நிலை எப்படி அடைந்தேன் என்றால், வேதத்தில் எத்தனை பாவங்கள் உண்டு வேதத்தை கருத்தாய் படித்து, அந்த வேதத்தை படிக்கும்போது அதில் என்னென்ன பாவம், கடவுளுக்கு பிரியமில்லாத மனிதனை கரைப்படுத்துகிற, பக்தியை கரைப்படுத்துகிற என்னென்னலாம் குறிப்பிடுத்த 94 பாயிண்ட் நம்ம சொன்னார். அவளும் ஒரு பெரிய பேப்பரில் எழுதி என்னுடைய வீட்டினுடைய முகப்பில் ஒட்டிவிட்டேன். நான் வெளியே போகும்போது, உள்ளே வரும்போது அதை அவ்வளோ படித்து மனப்பாடம் பண்ணிட்டு தான் உள்ளே வருவேன். வெளியே போகும்போது அதை மனப்பாடம் பண்ணிட்டு தான் வெளியே போவேன். அது அப்படியே மனதில் பதிஞ்சிட்டு, அதில் இன்னும் ஆண்டவரே இன்னும் இருக்குது, இன்னும் உமக்கு பிரியமில்லாது இருக்குது. இப்படி அலசி தான் நான் அதிலிருந்து விடுதலை பெற கர்த்தர் உதவி செய்தார். இல்லை, ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவர் ரத்தம் சிந்திட்டார், இயேசு ரத்தம் சொன்னால் போதும், உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிடும், மன்னிப்பு வந்துட்டு ஏமாற்று. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அருமையானவர்களே, பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சினாலே முயற்சி செய்யும் ஞானேந்திரியம் இதயமுடையவர்களுக்கே தகும். பயிற்சி வேணும், முயற்சி வேணும். இதெல்லாம் செய்தால்தான். இல்லைன்னா வேதத்தை வாங்கி ராத்திரி மட்டும் தலைக்கு மாத்திர வச்சுட்டு பேய் வந்து விட்டாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு இல்லை. அந்த பைபிளை மனதில் பதிக்கணும் அல்லவா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. கம்யூனிஸ்ட் நாட்டில் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். பைபிள் எங்கெங்கே இருக்கிறதோ அவ்வளோ பிடிங்கி எரித்தார்கள். ஒரு பாட்டி அந்த பைபிளை, ஒரு கிழிஞ்ச பைபிளை கையில் வைத்து கொண்டு வீடுகளாக போய் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டு இருந்தாங்க. அது வயசான ஆளுநை விட்டு வைத்தாங்க. அப்போ இந்த பசங்கள்லாம் ஒன்றா கூடி கிளம்பி ஒரு பைபிள் கொண்டு போகிறாடா பிடுங்கி கண்ணு முன்னாலே தீட்டு எரிச்சாங்க. அந்த அம்மா ஓர் சத்தம் போட்டு சிரிச்சுது. ஆனால் சிரிக்க ஆரம்பித்தது. சிரித்த உடனே அவர் சொன்ன, அவர் பைபிளை பிடுங்கன்னு பைத்தியம் வந்துட்டுடா சிரிக்கிறான் அப்படி என்று சொன்னானு. கேளுங்க, வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எங்க பதிக்கணும்? இதயத்தில். அப்ப பாட்டி போ, சிரிக்காத. சிரிக்கிறது உங்களை கண்டு சிரிக்கிறான்ப்பா. நான் இந்த வேதத்தை இருதயத்தில் வச்சிருக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் அந்த வார்த்தைகள், கேட்கின்ற வார்த்தைகள், படிக்கின்ற வார்த்தைகள் எங்கே வச்சிருக்கிறேன்? இருதயத்தில் பதித்து வச்சு. நான் இருக்கும் வரைக்கும் அது அழியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், பைபிள் வீட்டில் தான் இருக்குதா?
உள்ளத்தில் இருக்குதா? இல்லை வேலைக்கு போகும்போது படிக்க போகும்போது வெளியே போகும்போது நட்டமாக நின்று 4 வருஷத்தை படிச்சுட்டு அப்படி போட்டு போகிறோமா? எப்படி? வேதம், கர்த்தருடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராவிட்டால் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். துக்கம் வருகிற நேரத்தில் நம்மை தேற்றுகிறது அதுதான், நம்மை உயிர்ப்பிக்கிறது அதுதான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வேதம் அறிவிக்கப்படும் போது கேளுங்க. நான் உங்கள் மேல் வைத்த அன்பினால தான் சொல்லவில்லை, சத்தம் போடுறேன், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்களும் நிச்சயத்தை அடையணுமே, நீங்களும் அந்த சாயலை அடையணுமே, நீங்களும் அந்த பக்தியை பெற வேண்டுமே என்கிறதுல தான். இல்லைன்னா ஐயா கண்டு பயப்பட, ஐயா நான் எப்போ அன்றைக்கு இந்த எண்ணெய் துணி போட்டேன்னா அதுதான் போட்டிருக்கேன், நான் போலீஸ்காரன் ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கேன், பயப்படுறது ஒன்றும் கிடையாது. பிரியமில்லாத வார்த்தை இல்லைன்னு சொல்லாதீர்கள், பிரியமான வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுங்க என்று எண்ணுங்க. இல்லையா? வாஸ்தவம் அல்லவா? இதை நீங்கள் வீட்டில் போய் எண்ணி அவைகளை மனதில் பதித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இதில் எது என்னிடத்தில் இன்னும் விலகலை, எது எனக்கு மாறணும்ங்கிறதை கண்டுபிடித்து அதுதான் நமக்கு கரைபடாத தேவபக்தியாக இருக்கும். நம்மை கரைபடுத்துகிற உலகத்திலிருந்து வருகிற இவைகள் தான். இவைகளை நாம் மனதில் கொண்டு கவனமாக இருப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தவான்கள், அதாவது ராஜாக்கள், ஜோசியர்கள், குறி சொல்லுகிறவர்கள், இவர்கள் மத்தியில் இவர்கள் தேவ மனிதர்களாக எண்ணப்பட்டார்கள். ராஜாக்களும் இவர்களை கண்டு பயந்தார்கள். காரணம் என்ன? இவர்கள்ட்ட கரைபடாத பக்தி இருந்தது, ஆகாரத்தினாலேயும் கரைபடவில்லை என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் மேலே 1-2 வசனம் முதல்ல படிங்க பார்ப்போம். யூதாவின் ராஜாவாகிய யோகிக்கும் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோகியாமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். இப்போ இந்த ராஜா அதாவது இந்த யூதா கோத்திர யூதா ஜனங்களை முற்றுகை போட்டு தேவ ஜனங்களை அரஸ்ட் பண்ணி தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போய்விட்டான். தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பரிசுத்த பணிமுட்டுகளையும் பிறகு கொண்டு போய்விட்டான். அங்கே அவன் கொண்டு போய்விட்ட பிறகு அவன் தன்னுடைய சேவகனிடத்தில் சொன்னான், இந்த யூதா கோத்திரத்தில் கைதியாக அரசியாக வந்திருக்க அடிமையாக வந்திருக்கிற இவர்களில் அழகாக இருக்கிறவர்கள், அறிவு பெருத்தவர்கள், ஞானமுடையவர்கள், பேச்சு திறமை உடையவர்கள், நல்ல திறமையானவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை வேறுபடுத்து அவர்களுக்கு இந்த கல்தையருடைய மொழியை கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்து அவர்கள் எனக்கு முன்பாக அவர்களை நிற்க வைக்கணும். 3 வருஷம் அவர்களுக்கு நான் சாப்பிடுகிற ஆகாரத்தை கொடுக்கணும் என்று அவன் சொல்லியிருந்தான். 3 வருஷம் நான் சாப்பிடுகிற போஜனம், நான் குடிக்கும் திராட்சரசம், இது அவர்களுக்கு அருளப்பட வேண்டும். 3 வருடம் கழித்த பிறகு என்கிட்ட கொண்டு வரணும், அவர்கள் எனக்கு முன்பாக நிற்பார்கள் என்று சொல்லியிருந்தது. அதில் தான் தானியேல், சாத்ராக், ஆபேத்நேகோ இவர்களால் உண்டு. இவர்களுக்கு இந்த பெயர்களையும் மாற்றிவிட்டு அவர்கள் இருந்தார்கள். இப்போ தானியேலுடைய காதுக்கு இந்த செய்தி கிடைத்த உடனே ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி, வாய்ப்பு கிடைச்சா விடுவாங்களா? ராஜபோஜனம் எப்படி இருக்கும், அது எவ்வளோ விசேஷமாக இருக்கும் அவருக்கு தெரியும். கிரகத்துக்கு படைக்கப்பட்டிருக்கும். ஆனபடினால் இதை நாங்கள் சுத்தியங்களை கரைப்படுத்த மாட்டோம். நாங்கள் அடிமைகளாக வேறு தேசத்திற்கு கொண்டு சிறைப்பிடிக்க வந்திருந்த போதிலும் நாங்கள் தேவ பிள்ளைகள். நாங்கள் சூழல் நிமித்தமாக இன்னொருடத்தில் அகப்பட்டிருந்தாலும் அதற்காக எங்களுடைய பக்தியை விட்டுவிட மாட்டோம், எங்களுடைய பக்தியை கரைபட விட மாட்டோம் என்று அவர்கள் நின்றபடியினால மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் விட்டுவிட்டாரா? ஆண்டவராகிய தேவன் அந்த தேசத்திற்கு 3ஆம் அதிபதியாக, யோசேப்பு மாதிரி தேசத்துக்கு அதிபதியாக அவர்களெல்லாம் மாற்றப்பட்டார்கள் அல்லவா? இவர்களெல்லாம் கரைபடுத்த வரும்போது விட்டு ஓடினவர்கள்.
அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. யோசேப்பு போன்றவர்கள் அந்த அரண்மனையில் சகல மரியாதை அவருக்கு உண்டு. எல்லாம் அவருடைய கையில். அவரை கரைப்படுத்த ஒரு சக்தி அங்கே எழும்பினது. வேஷம் போடலாம் அல்லவா, ராஜவர்மர் பண்ணிக்கலாம், அப்படி ஆக்ட் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், இருக்கலாம் அல்லவா. வெளியே பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி இருந்துக்கலாம். ஏன் ஏன் அதை விட்டு விட்டு ஓடினார்? என் தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி 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 என் தேவனுக்கு நான் துரோகம் செய்வேன்? ஆமாம், நான் அங்கே போனேன் இங்கே போனேன், அதை சாப்பிட்டேன் பழகினேன். யாருக்கு தெரியும்? பாஸ்டர் பார்த்துட்டா இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் ஒருவர் பார்க்குறாரு அல்லவா, அவர் பார்க்குற நமக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய பொல்லாங்க நான் எப்படி சொன்ன ஓடினார். தானியலை பார்ப்போம், வாசங்க பார்ப்போம். அந்த ராஜபோஜனத்தினால் இதனை தீட்டுப்படுத்த விரும்பாமல் அங்கேயே அவர் கேட்ட காரியம் என்ன என்றால், எங்களுக்கு ஒரு 10 நாள் மரக்கறியும் பருப்பும் கொடுங்க, நாங்கள் சாப்பிட்றோம். அதுக்கு பிறகு எங்களை பரிசோதித்து பார்த்து அதில் நாங்கள் மெலிந்திருக்கிறதாக தெரிந்தால் அது பொருள் மாற்றோம் என்று சொன்னார்கள். அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் பயப்பட்டான். எல்லாரும் குழுகுழுந்து இருக்கும்போது இந்த 3-4 பேர் இப்படி இருக்கிறார் என்று ராஜா கேட்டால் எங்களை தண்டித்து போடுவானே. அதுதான் இப்படி 10 நாள் பாருங்க, 10 நாள் சோதித்து பார்த்துட்டு 3 வருஷம் இருக்குல்லவா, 10 நாள் சோதித்து பாருங்க. மரக்கறியும் பருப்பும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அந்த ஆகாரத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலை. கர்த்தரை பார்க்கிறாரு. அவன் ஜெகப் பண்ணினா மற்றவர்களை விட ராஜபோஜனத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர்களை விட இவர்கள் கொழுகுழுந்து இருந்தார். அப்படிப்பட்ட கரைபடாத பக்தி உள்ளவர்கள் இன்று வேணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறோம், ஜெபம் பண்ணுறோம், நமக்குள்ளே நடக்கணுமே என்று எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் இதுவாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் மறைபொருளாகிற கிருபையும் அருளினார். அவர்கள் கரம் பண்ணப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள். அவர்கள் அந்நியர்களாயிருந்த அவர்களை அந்த நாட்டுக்கு பெரிய அதிபதியாக கர்த்தர் மாற்றினார். இந்த கரைபடாத பக்தி. நாமும் வேலை பார்க்கிற இடத்தில் இருக்கிற நிலையில் நாம் அப்படி நடப்போம் என்று சொன்னால் நம்மை கர்த்தர் உயர்த்துவார். அவர்களை தாழ்ந்து போகவே விட மாட்டார். ஒருபோதும் தாழ்ந்து போக விட மாட்டார். இப்படி எத்தனையோ சம்பவங்கள், எத்தனை பேருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியும். ஆனபடினால் அருமையானவர்களே, தானியேல் 1 அதிகாரம் 8வது வாக்கியத்தை மட்டும் நாம் வாசிக்கிறோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அதே அவர்கள் ராஜ போஜனத்தினால தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளலாகாது என்று அதை மறுத்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தயவு கிடைக்க செய்தார். இதனால் கர்த்தர் அவர்கள் மேல் மிகவும் அன்புள்ளவர் இருந்தார். தானியேலை பற்றி என்ன சொன்னார்? நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். பிரியமானவன் என்ற வார்த்தை மட்டுமல்ல, மிகவும் பிரியமானவன். ஆனபடினால் அவருக்கு கிடைத்தது என்ன? நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே ஜெபத்திற்கு உடனே பதில் கட்டளை. வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை ஆயிற்று சொல்லியிருக்கிறார். தூதன் வந்து சொல்றார், இப்படி உனக்கு அருளப்பட்டிருக்கிறது, நீ ஜெபம் பண்ண போகிற காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார். நீ ஜெபம் பண்ணல, நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. காரணம் கரைபடாத வாழ்க்கை. கரைவிட்டு நாமதாவது வெளிவேசத்தில் தேவ பிள்ளைகளை போல தேவாலயத்தில் ஒரு ஊழியக்காரனை போல நானும் நடித்து கொண்டு இருந்தால் அதில் ஒன்றும் நடக்காது. கேட்டீங்களா? அதில் ஒரு பலனும் தேவ பலனும் இருக்காது. அவளுக்கு எந்த நம்பிக்கை எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டாம் என்பதுதான் அதனுடைய பொருள். அருமையான தேவபக்தியின் வேஷத்தை தரித்து பலனை, அந்த தேவபக்தி ஒரு பலன் இருக்கு. உண்மையான தேவபக்தியிலே ஒரு பலன்,
ஒரு பலன் இருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் வேறுபடுத்துகிறார். யுத்தராணுவத்தை லக்கம் பார்க்கிற தேவன் லக்கம் பார்த்து கொண்டே இருக்கிறார். சபைக்குள்ளது என்னுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் அந்த கரைபடாத வாழ்க்கை இல்லை, இந்த ஒரு தடவை செய்துவிட்டு அறிக்கை செய்து கொள்ளலாம் என்ற அனுபவத்தில் இருக்கிறோமா? கரைபட்டு 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 அறிக்கை செய்து அது எத்தனை தடவை அறிக்கை செய்தாலும் தேவனிடத்திலிருந்து மன்னித்தேன். எல்லா சபையை அறிக்கை செய்யும் போது மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணுறோம், மன்னித்தேன். ஆனால் அங்கே ஒரு திரை உண்டாகிறது அல்லவா? அது நம்ம பூர்ணத்துக்குள்ளே கொண்டு போகாது, அதை நம்ம கைவிட்டு விடுமே. இதை யோசிக்கணும் அல்லவா? மன்னிப்பு உண்டு, ஆனால் கரைதான் நீக்கப்படும். இந்த திரையை நீக்கப்பட வேண்டும் என்றால் நாம் இதற்காக பிரயாசப்படணும். அப்படிதான் தேவ பக்தர்கள் பிரயாசப்பட்டார்கள். பாவத்தை எதிர்த்து ரத்தம் சொந்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் இன்னும் போராடவில்லையே. அப்படி ஒரு போராட்டத்தில் தான் மேற்கொள்ள முடியும். பாவம் என்பது ஒரு ராட்சச சக்தி வாய்ந்தது. அது எந்த மனிதரையும் பிடிக்கிற ஒரு சக்தி வாய்ந்தது பாவம். அதுக்கு நம்முடைய சரீரத்தில் ரத்தம் சொந்தக்கூடிய அளவுக்கு என்றால் வாசித்து ஜெபம் பண்ணி கண் விழித்து தேவ சொந்தலை காத்து கிடந்து விடுதலை. அவர்தான் கடைசியில் சொல்வார்கள், கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளத்தை தரித்திருக்கிறேன், ஒருவனும் வருத்தப்படுத்தாதிருப்பானாக என்று சொல்லும் அந்த சாட்சி உண்டு. முந்தின சாட்சியில் நான் நல்லது செய்ய முடியல, செய்ய நினைக்கிறேன், ஆனால் தீமையை செய்கிறேன், முடியலை என்று தானே சொன்னார். ஆனால் அதை பெற்றுக்கொண்டார். நாம் அதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மற்றவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொள்ளும் காலம் நம்மிலே இந்த வருஷ கடைசியிலே தேவன் என்ன கணக்கெடுக்கிறார் என்று நமக்கு தெரியாது. அவர் எல்லாம் பார்த்து வைத்திருக்கார் அல்லவா? கணக்கெடுப்பார். இத்தனை பேர் இதுதான். இந்த நாள் நேற்றாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது வருடத்தை பற்றி, வரக்கூடிய வருடத்தை பற்றி ஜெபம் பண்ணிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஹாலில் பொட்டணம் போடுறாங்க. ஒரு அது இந்த பட்டணத்தில் இவ்வளவு, இதில் இவ்வளவு என்று சொல்லுகிறார். பார்சல் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் பேரும் எழுதப்படுது. எழுதி பார்சல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்குறாங்க. ஆனால் இப்படி நல்ல புது வருஷத்தில் நமக்கு நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பலனை தரப்போகிறார். யாருக்கு எவ்வளவு, யார் எவ்வளவுக்கு தகுதி என்கிறதெல்லாம் அவர் பார்க்குறார். அதனால தான் உங்களுக்கு நாங்கள் முன்னர் கூட்டியே, அது பரீட்சை காலத்துக்கு முன்னால் வாத்தியார் ஆசிரியர் அதிகமாக பிள்ளைகளை இது பண்ணி டைம் ஒதுக்கி கூடுதலாக கூட டைம் எடுத்து எப்படியாவது நம்மளுடைய பிள்ளைகள் பாஸ் பண்ணணும், மார்க் வாங்கணும் என்பார்கள் அல்லவா? அந்த காலத்துக்கு முன்னால் உங்களுக்கு அதான் சொல்லப்படுகிறது. தேவனுக்கு மகிமை. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 3வது வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி உள்ளவர்களை, எந்த பக்தி? உலகத்தால் கரைபடாத அந்த பக்தியுடையவர்களை யாருக்கு? தமக்காக தெரிந்து கொள்கிறார். அவர்கள் தான் அவருக்கு தேவை. அப்படிப்பட்ட பக்தி நம்மிலே உண்டா? இல்லை காலத்துக்கு தந்தார், சூழ்நிலை தந்தவாறு நாம் கரைபடுகிறவர்களாக இருக்கிறோம். கவனிப்போம். தேவனுக்கு மகிமை. இதில் நம்முடைய பக்தியோடு நின்று விடாமல் பக்தியில் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும், பக்தியில் வளரணும். 3வது பக்தி வைராக்கியம். இந்த 3 இருக்கு இல்லையா? அதனால் பக்தி வைராக்கியம், பக்தி விருத்தி. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தமிழ்லே பேசிக்கிட்டு இருக்காம, சொந்த பாஷையிலே பேசிக்கிட்டு இருக்கிறாம, அந்நிய பாஷையிலையும் ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது கொஞ்ச நேரம் பேசுங்க. இல்லையா? அந்நிய பாஷை பேசுகிறது தேவனோடு பேசுகிறது என்று. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அதை குறிப்பிடுகிறவங்க நீங்க அதை எழுதிக்கிடுங்க, நான் சொல்லலை. 1 கொரிந்தியர் 14:4 எழுதி வச்சுக்கிடுங்க. தேவனுக்கு மகிமை. அந்த 2வது வாக்கியத்தில் அந்நிய பாஷையில் பேசுகிறதை ஒருவனும் அறியாமல் இருக்கிறபடியினால் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்படினால் பரிசுத்தாய் பெற்றுக் கொண்ட பிள்ளைகளுடைய பக்தி விருத்தி அடையணுமானா என்ன செய்யணும்? அந்நிய பாஷையில் பேசணும். அந்நிய பாஷையில் பேச பல பாஷைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு.
அது கர்த்தரோடு பேசுகிற ஒரு பாசை. அது நீங்கள் செய்ய உங்களுடைய பக்தி விருத்தி அடையும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை செய்வீர்களாக. அல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது இந்த வசனத்தை குறிச்சுக்கிறீங்க. சங்கீதம் 69:9. ஆண்டவராகிய தேவன் தமது வீட்டை குறித்து பக்தி வைராக்கியமாயிருக்கிறது என்று தொடர்ந்து அது இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளே எதுவும் நடக்கட்டும், எப்படியும் போகட்டும் என்று அவர் விரும்ப மாட்டார். சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டில் தான் ஆலயம், புதிய ஏற்பாட்டில் ஒன்றும் கிடையாது, நாம தான் அந்த ஆலயம் அப்படிங்கிற பிரசங்கம் நடக்கு. அல்லேலூயா. நாம தான் ஆலயம், கூடுகிற ஆலயம் இல்லை. இப்போ மேலை நாட்டிலெல்லாம் பார்த்ததுன்னா மற்ற நாட்கள்லாம் லீஸு விடுறாங்க. அது மார்க்கெட் ஆகும், அதுவாகும் இதுவாகும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5-6 வயசான ஆட்கள் லண்டனில் பார்த்தேன். தேவனுக்கு மகிமை. ஆனால் பெரிய பெரிய ஆலயம் அந்த காலத்தில் உள்ளவங்க கட்டி வச்சுருக்காங்க, வானாளாவது கோபுரத்தில்லாம். இப்போ யாரும் போகிறது இல்லை. வயசான ரிட்டையர்ட் ஆன சிலர் மட்டும் போகிறாங்க. ஆனால் அப்படினால் அப்படி ஆலயத்தை வச்சுருக்காங்க. நம்முடைய ஆண்டவர் எருசலேமில் பண்டிகை நடக்கும்போது ஆலயத்துக்கு போனார். அங்கே புறாவு இருக்கிறவங்க, காசுக்காரவங்க, எல்லா வியாபாரிகளும் உள்ள வியாபாரம். இந்த பண்டிகைக்கு வர்றவங்கெல்லாம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு இதையும் வாங்கிட்டு போகிறேன். உள்ளே போனார். ஆண்டவர் என்ன பண்ணினார்? போங்க மக்களே, என்ன அப்படி செய்யாதுங்க, இதான அன்பு. இன்னைக்கு இந்த அன்பை தானே எதிர்பார்க்குறாங்க. என்ன நடந்தாலும் சரி, மக்களே மக்களே வா, வந்துருங்க மக்களே, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, வந்துருங்க. இப்படி சொல்லுகிறவங்க தானே பெருகிட்டே இருக்காங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? பக்தி வைராக்கியம் கொண்டு என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படுமே, வியாபார ஸ்தலமாக்கி விட்டீர்களா? அடித்தார், எல்லாம் தள்ளினார், காசு சலம் பறந்து போச்சுது. எல்லாரையும் விரட்டினார். கை கொண்டு விரட்டினாரா? கைத்தினால் சாட்டையை முறுக்கினார். முறுக்கி சாட்டையினால் அடித்து விரட்டினார். இந்த வைராக்கியம் நமக்கும் இருக்கட்டும். பக்தி விருத்தி அடைய அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது. ஏன் நீங்கள் வழியிலிருந்து போகும்போது கூட அந்நிய பாஷையிலே பேசிட்டு போகலாமே. தேவனுக்கு மகிமை. அப்படி செய்ய உங்களுக்கு தேவ வைராக்கியம், சபையை பற்றி, நாம் இருக்கிற இடத்தை பற்றி ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும். ஒருவரில் ஒரு மிஸ்டேக் இருந்தால் நடத்தினரிடத்தில் சொல்லி நம்முடைய ஆலயத்தை தூய்மையாக, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஆலயத்தை எப்படி வைக்கணும்னு கர்த்தர் எங்களுக்கு சொன்ன பிரகாரங்க நடக்கு. நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ராத்திரி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எல்லோரும் முடிஞ்ச பிறகு 10 மணிக்கோ 11 மணிக்கோ ஆலயத்தை பெருக்கி துடைத்து ஒரு சின்ன லைட்டும் போட்டு வைக்கணும். நான் இரவில் பிரசன்னமாக இருப்பேன். இது ஆலயம். அப்படியே நம்முடைய பிள்ளைகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு செலவு இருந்தாலும், எவ்வளவு தூரமாக இருந்தாலும் வந்து அந்த வேலையை செய்கிறார்கள். நம்முடைய சின்ன ஊழியக்காரர், நம்முடைய குமார் ஊழியக்காரர் ஒத்தையில் இருந்தாலும் கூட செய்கிறார். இதெல்லாம் நடக்குது. அப்படினால் அன்பானவர்களே, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இனி ஒரு ஞாயிறு நாம் புதிய ஆண்டிலே சந்திக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தடைகள் இல்லாமல் நடக்க வேண்டிய ஆராதனைகள் ஆசீர்வாதமாய் நடக்க, தேவனை அண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.